தமிழர். ஒன்னும் ஆகாது தம்பி, பப்புலாம் எங்கிட்ட வேகாது, வாழ்தான். நாங்க விஜயநகர பேரரசு, திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்கிறேன். உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேல்வீச்சு. பின்தொடருங்கள், பெல்லை தட்டி கொள்ளுங்கள். ஆரம்பிக்கிறோம், பார்ப்போம். இப்போ எதை பற்றினா, முக்கியமான தமிழர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்று ஒருவன், நாங்கள் விஜயநகர பேரரசு, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் யார் தெரியுமா, சீமான ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு, நாங்கள் வாள் எடுத்தோம்னா திரும்ப விஜயநகர பேரரசை அமைக்கணுமா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் கேட்குறான். அதை கேட்டுட்டு தமிழர்கள் யாரும் இல்லை, தமிழர்களும் இல்லை, உணர்வுள்ளவங்களும் யாரும் இல்லை, ஆட்சியும் அந்த மாதிரி இல்லை. தமிழருக்கான ஆட்சின்னா ஒன்று ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. சாதாரண ஒரு யூடியூப்பில், ஒரு வலைதளத்தில் ஏதாவது ஒன்று பேசியிருந்தா, இந்த அரசை பற்றி தவறாக பேசிட்டான், பொது சொத்துக்கு விளைவிக்கிற மாதிரி அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு தேடி தேடி கைது பண்ணக்கூடியதும், தேடி தேடி வழக்கு போடக்கூடிய இந்த திராவிட அரசு ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கான். இங்கெல்லாம் நாம் தமிழ்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது, நாங்கள் வாள் எடுத்தோம்னா திரும்ப எங்கள் விஜயநகர பேரரசை நிறுவனமான்றான். எவ்வளோ ஒரு இதாக பண்ணுறான் பார்த்தீங்களா. அதுக்கு அதிகமாக எதிர்ப்பு வரல. ஏன்னா இங்கே தமிழர்கள் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அப்புறம் திராவிடன் ஆகிட்டான், திராவிடன் ஆயாச்சு, புறா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மாறிட்டான், நிறையா ஜாதியாக வேறு பிரிஞ்சுட்டான். அதனால் இங்கே யார் இருக்கா, தமிழர்கள் யாருமே இல்லை. இதே ஒரு ஜாதியை சொல்லி பேசுகிற சொல்லு, அவன் அந்த இடத்த விட்டு போயிருக்க முடியுமா? மதத்தை சொல்லி பேச சொல்லுங்கள், இந்த இடத்த விட்டு போக முடியுமா அவன்? அதனால தமிழர்கள் யாரும் இல்லை. ஏன்னா நம்ம லிமோரியா கண்டம், குமரி கண்டத்தோட தமிழர்கள் நிறைய அழிஞ்சிட்டாங்க. அதனால் தமிழர்கள் யாரும் இல்லை. அதனால் அவன் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். டேய், எத்தனாயிரம் ஆண்டுகளாக வாழும் வேலும் கொண்டு வாழ்ந்தவங்க, அறத்தோடும் உழவு போர் செய்து வாழ்ந்த ஒரு மரபினரை, ஒரு தமிழர் பூர்வக்குடிய நீ எளிமையாக நாங்கள் வாள் எடுக்கட்டுமா அப்படின்ட்டுருக்க. இதுக்கு எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உனக்கு முழு வரலாறு தெரியலை, நாங்கள் எங்கள் வரலாறை சொல்லி அது ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகணும். இருந்தாலும் கண்டிக்கும் விதமாக எந்த ஒரு கட்சியும் எதுவும் ஒரு அறிக்கையை விடவில்லை, அவனை ஒன்றும் செய்யவில்லை. நீ தெலுங்கனாக இரு, பீகாரியாக இரு, குஜராத்தியாக கூட இரு, இங்கே இரு, நிம்மதியாக வாழ். ஆனால் தமிழரை சீண்டி பார்க்காதே. தமிழர்கள் சீண்ட ஆரம்பித்தால் நீ தாங்க மாட்டாய். எனவே நாவை அடக்கிக்கொள். நீ இங்கே வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்றது நாம் தமிழரோட கொள்கை சித்தாந்தம். அதனால் நீ இந்த திராவிட பன்றிகள் தூண்டிவிட்டு நீ நாம் தமிழர் மாற்று மொழிக்கு எதிரானவங்களாம் சித்தரிக்க நினைக்காத. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதில் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. மாற்று மொழியில் எல்லாருமே. அதான் அண்ணனே சீமான் சொல்கிறாரே, ட்ரம்ப் வந்தால் கூட சேர்த்துக்குமோ பொறுப்பு தருவோம்ன்றார். அந்தளவுக்கு மாற்று மொழியில் மாற்று பக்கத்து நாட்டவரவே அரவணைச்சு செல்லக்கூடியதான் அறம் சார்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. நீ அறம் இல்லாமல் பேசிக்கிருக்க. ஏன்னா நீ பூர்வக்குடி தமிழில் இல்லை, அதானே சொல்ல வருது கடைசியில். பார்ப்போம். நன்றி.